அத்தியாயம் 58. யாத்ராவும் சமரனும் திறந்த மைதானத்தின் நடுவே எதிரெதிரே நின்று கொண்டிருந்தார்கள். நீர்மூல சக்தியும் நெருப்பு மூல சக்தியும் நேருக்கு நேராக மோதிக்கொள்ள தயாராக இருந்தது. அனைத்து மாணவர்களும் இருவரையும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தனர். யாத்ரா மெதுவாக தனது கையை உயர்த்தி தனது பச்சை நிற மந்திர மோதிரத்தை தேய்த்தாள். அதிலிருந்து ஒரு நீண்ட நீல நிற சாட்டை எடுக்கப்பட்டது. சாட்டை முற்றிலும் நீளமாயிருந்தது மற்றும் அதன் முனையில் சக்திகள் பிரகாசமாக வட்டமிட்டுக் கொண்டிருந்தன. மேலும் அங்கே பாம்பின் திறந்த வாய் இருந்தது. அதன் நடுவே பெரிய மந்திரக்கல் ஒன்றும் இருந்தது. அது அவளுடைய வலிமையை குறைந்தபட்சம் 2 நட்சத்திரங்கள் அளவுக்கு அதிகரிக்கச் செய்திருந்தது. நிச்சயமாக அவனுக்கு 1 வருட விடுமுறை கிடைக்கப் போவதில்லை என்பது அங்கே கூடியிருந்த அனைவருக்கும் புரிந்தது. எதிரே அழகான பெண்மணி சாந்தமான முகத்தோடு கையில் சாட்டையை பிடித்திருப்பதை பார்த்து சமரன் சற்று கலங்கினான். ஆனால் அதை சரி செய்யும் விதமாக யாத்ரா தனது மோதிரத்தை மீண்டும் தேய்த்து ஒரு இரும்பு வாளை எடுத்து சமரனிடம் வீசினாள். இந்த வாளை எடு, நிராயுதபாணியான ஒருத்தனோட நான் சண்டை போட விரும்பல என்றாள். அந்த வாள் தன்னை நோக்கி வேகமாக வருவதை பார்த்தான் சமரன். ஆனாலும் அவன் தன் இடத்தை விட்டு நகரவில்லை. பின்னர் 1 அடி தூரத்தில் வாள் வந்தவுடன் அந்த வாள் திடீரென நின்று தரையில் விழுந்ததை கண்டான். அதன் பிறகு சமரன் புன்னகையுடன் அந்த வாளை தரையிலிருந்து தூக்கி சண்டைக்கு ஆயத்தமானான். அவன் இன்னும் தனது சக்தியை ஆயுதங்கள் மூலம் பயன்படுத்தி பழகவில்லை. அதனால் அவன் கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தான். ஆனால் அதை துளியும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உறுதியாக நின்று கொண்டிருந்தான். அவனை கண்டு யாத்ரா மிகவும் ஆச்சரியப்பட்டாள். இவ்வளவு பெரிய ஆசிரியரோட போட்டி போட போறோமேன்னு இந்த பையன் முகத்துல கொஞ்சம் கூட பயமே தெரியலையே. இவன் ரொம்ப தைரியசாலிதான். ஆசிரியரையே எதுக்கக்கூடிய தைரியம் யாரோ ஒரு சிலருக்கு தான் வரும். இந்த பையன் நிச்சயம் ஒரு நாள் அதீத சக்தி வாய்ந்தவனா மாறுவான். என்னதான் உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் சவாலை எதிர்கொள்ள இவன் தயாரா இருக்கானே, இது மிகவும் பாராட்டுக்குரியது. எல்லா மாணவர்களுக்கும் இப்படிப்பட்ட துணிச்சல் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் என்று நினைத்தாள் யாத்ரா. யோசித்துக் கொண்டே தன் சாட்டையை தரையில் பலமாக அடிக்க அதிலிருந்து தண்ணீர் தெறிக்க ஆரம்பித்தது. பிறகு தலையை உயர்த்தி சமரனை பார்த்து சிரித்துக் கொண்டே சண்டை ஆரம்பிக்கலாமா என்றாள். சமரன் சரி என்பது போல தலையசைத்தான். அவன் ஒரு சிறந்த சக்தி வாய்ந்த பெண்ணுடன் போட்டியிடுவது இதுவே முதல் முறை என்பதால் சற்று பதட்டமடைந்திருந்தான். மேலும் சமரனுக்கு உதவ வருணமித்திரர் தன்னுடன் இருந்த போதிலும் இந்த சண்டையில் தான் தனியாக போரிட வேண்டும் என்பதை சமரன் அறிந்திருந்தான். மறுபுறம் இருவரையும் பார்த்து கொண்டிருந்த ஜானகி பதட்டத்தில் தன் நகங்களை கடித்துக் கொண்டிருந்தாள். போட்டியின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை பற்றி அவளுக்கு ஒரு புரிதல் இருந்ததால் அவள் பதட்டமாக இருந்தாள். மேலும் கவலை அவள் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. ஏய் ஜானகி, ஏண்டி என்னவோ போல இருக்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை என்றாள் வெண்மலர். எல்லாம் இந்த சமரனாலதான். ஆசிரியர் கூடவே சண்டை போடுறான். கண்டிப்பா என்ன நடக்க போகுதுன்னு கண்ணு முன்னாடியே தெரியுது. அது தெரிஞ்சும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதான் கவலையா இருக்கு என்றாள். அதுக்காக நீ ஏண்டி வருத்தப்படுற? நம்ம கையில என்ன இருக்கு? அமைதியா நடக்கிறத வேடிக்கை பாரு. அவ்வளவுதான் இப்போ நம்மளால செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம். நல்லபடியா சமரன் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறத தவிர நமக்கு வேற வழியும் இல்ல என்றாள். இதற்கிடையில் ரகோத்தமன் பொறாமையோடு சமரனை கிண்டல் செய்து கொண்டிருந்தான். இவனுக்கு ரொம்ப தைரியம் தாண்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம ஆசிரியரோடயே போட்டி போடுவான். அவங்க சாதாரண ஆளா? 5 நட்சத்திரம் மகா யோகியாச்சே, அவங்கள போய் ஜெயிக்க முடியுமா என்ன? இவன் ஒரு முட்டாள். இவனுக்கு தான் ஒரு பெரிய வீரன்னு நினைப்பு என்று எள்ளி நகைத்தான். இந்த விஷயம் ஜானகியின் காதுகளை எப்படி எட்டியது என்று தெரியவில்லை. உடனே அவள் ரகோத்தமனை பார்த்து, என்ன சொன்ன? இப்போ நீ சமரனை பத்தி என்ன சொன்ன என்று கோபமாக கேட்க, அவள் சமரன் மீது காட்டிய அக்கறையினால் ரகோத்தமனுடைய பொறாமை மேலும் அதிகமாகிவிட்டது. என்ன நீ எதுக்கு இப்போ இவ்வளவு கோவப்படுற? நான் உண்மைதானே சொன்னேன். அவன் நம்ம யாத்திராமாவே எதுக்கு துணிஞ்சிட்டான் தானே என்றான் ரகோத்தமன். கோபத்தில் முகம் சிவந்த ஜானகி ரகோத்தமனை பார்த்து கத்தினாள். அவனை பத்தி பேச நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? மத்தவங்களை பத்தி தவறா பேசுற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது? உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் எதிரில இனிக்க பேசிட்டு பின்னாடி போய் தப்பாதானே பேசுவீங்க. உனக்கு 2 முகம் இருக்கு. நீ ஒரு வேஷதாரி. உண்மையாவே நான் உன்னை அடியோட வெறுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ இந்த நிமிஷத்தோட செத்துட்ட என்று ஆத்திரம் தீர கத்தினாள். ஜானகியின் வெளிப்படையான அணுகுமுறை அவளை சுற்றி நின்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. எல்லோரும் அவளை நீண்ட காலமாக அறிந்திருந்தார்கள். அவள் இவ்வளவு தூரம் கோபப்படுவாள் என்று யாரும் நினைக்கவில்லை. அவளுடைய பேச்சை கேட்டு ரகோத்தமனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் கோபத்துடன் தன் பார்வையை சமரன் பக்கம் திருப்பினான். அப்போது யாத்ராவை நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருந்தான் சமரன். ரகோத்தமன் மனதில் சமரன் மீதான வெறுப்பு மேலும் அதிகரித்து விட்டது. அதே நேரம் களத்தில் நின்றிருந்த சமரன்
யாத்ராவை மிகவும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் இதற்கு முன் போரிட்ட பலரை விட யாத்ராவிடம் பலமும் வேகமும் அனுபவமும் அதிகம் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். அவன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த யாத்ரா சிரித்துக் கொண்டே காற்றில் கையை அசைத்தாள். அவளது கையில் இருந்த சாட்டை துளையிலிருந்து வேகமாக வெளியேறும் பாம்பு போல சமரனை நோக்கி வேகமாக நகர்ந்தது. பின்னர் அந்த சாட்டை சமரனுக்கு அருகில் வந்தவுடன் அதை தவிர்க்க சமரன் தனது இடது பக்கம் தாவினான். 2 முறை உருண்டு மீண்டும் எழுந்து நின்றான். அந்த தாக்குதலில் இருந்து அவன் தப்பித்துக் கொண்டான். ஆனால் அந்த சாட்டை தரையில் மோதிய இடத்தில் ஈரம் இருந்தது. தரையில் இருந்த அடையாளங்களை பார்க்கும்போது பாம்புகள் கும்பலாக ஊர்ந்து சென்ற அடையாளத்தைப் போல காட்சியளித்தது. இந்த தாக்குதலை தவிர்த்த பிறகு சமரன் யாத்ராவை பார்த்தான். அதன் பிறகு வேகமாக அவளை நோக்கி தாவினான். அந்த நேரத்தில் சமரன் வில்லிலிருந்து எய்த அம்பு போல படுவேகத்தில் காற்றில் நகர்ந்து கொண்டிருந்தான். கண்ணிமைக்கும் நேரத்தில் சமரன் அவளை நெருங்கிவிட்டான். அப்போது அவன் ஒரு நீல சக்தியை உணர்ந்து சட்டென தரையில் விழுந்து விட்டான். உடனே எழுந்து நின்று தரையில் கையை பலமாக அடிக்க மஞ்சள் நிற ஆற்றல் அவனது கையிலிருந்து தரையை நோக்கி வெளிப்பட்டது. சமரன் காற்றில் எழும்பினான். காற்றில் மிதந்த சமரன் தன் உடலை வேகமாக சுழற்ற ஆரம்பித்தான். அவனது சுழற்சியின் வேகம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. அப்போது அவன் தன் வேகத்தை பயன்படுத்தி தன் கையில் வைத்திருந்த இரும்பு வாளை யாத்ராவை நோக்கி வீசினான். சக்திகளால் மூடப்பட்ட அந்த வாள் மின்னல் வேகத்தில் காற்றை கிழித்துக் கொண்டு யாத்ராவை நோக்கி செல்லத் தொடங்கியது. அந்த வாள் தன்னை நோக்கி வருவதை பார்த்த யாத்ரா தன் மணிக்கட்டை அசைத்தாள். சாட்டையுடன் அவளுக்கு முன்னால் ஒரு நீல சுவர் உருவானது. அதில் அந்த இரும்பு வாள் மோதி கீழே விழுந்தது. அது மட்டுமின்றி அந்த பலமான சுவரில் மோதி வாள் சிறு சிறு துண்டுகளாக உடைந்து நொறுங்கிவிட்டது. தரையில் கிடக்கும் வாளின் துண்டுகளை பார்த்து புன்னகைத்த யாத்ரா அடுத்த தாக்குதலுக்கு தயாரானாள். அப்போது சிதறிய வாளின் துண்டுகள் திடீரென காற்றில் பறந்து பின்னர் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியின் உதவியுடன் ஒன்று திரண்டு சமரனை நோக்கி இழுக்கப்பட்டது. அந்த துண்டுகள் முழு வாளை விட அதிக வேகத்தில் காற்றில் பறந்து கொண்டிருந்தன. அது சமரனை நோக்கி வேகமாக நகர்ந்தபோது சமரன் சிரித்துக் கொண்டே தன் சக்திகளை வேறு திசையில் வெளியிடத் தொடங்கினான். சமரனின் இந்த தாக்குதலால் வாள் துண்டுகள், கூழாங்கற்கள் மற்றும் தரையில் உள்ள தூசுகளுடன் அனைத்தும் ஒன்று திரண்டு யாத்ராவை நோக்கி நகர ஆரம்பித்தன. அவை அனைத்தும் இரு திசைகளிலும் இருந்து வந்த அதிர்ச்சியால் முடுக்கிவிடப்பட்டு மின்னல் வேகத்தில் யாத்ராவை நோக்கி நகர ஆரம்பித்தன. இதை பார்த்த யாத்ரா சமரனின் புத்திசாலித்தனத்தால் கவரப்பட்டு இந்த பையன் உண்மையிலேயே அற்புதமானவன் என்று நினைத்துக் கொண்டாள். அவன் இரு திசைகளிலும் இருந்து ஆற்றலை செலுத்த கற்றுக்கொண்டதை பார்த்து அவள் மிகவும் ஆச்சரியப்பட்டாள். இது பெரும்பாலும் மகாயோகி தரவரிசையில் உள்ளவர்களால் கற்றுக்கொள்ளப்பட்டது. அவள் உடனடியாக தனது மற்றொரு கையால் சக்திகளை வெளியே எடுத்தாள். பின்னர் அதிவேகமாக சக்திகளை வட்டமிட்டு ஜலசாளர நுட்பம் என்று கத்தினாள். அவள் கையிலிருந்து நீல நிற ஆற்றல் வெளிவரத் தொடங்கியது. அது அவளை காப்பாற்ற அவள் முன் ஒரு நீல கண்ணாடி திரை போன்ற தண்ணீரை உருவாக்கியது. ஜலசாளர நுட்பம் என்பது நீர் மூலசக்தி உள்ளவர்கள் மட்டுமே முயற்சி செய்யக்கூடிய ஒரு மீட்பு நுட்பமாகும். இது ஒரு சுலபமான நுட்பமாக இருந்தாலும் இதை பயின்று விட்டால் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதலில் இருந்து கூட தற்காத்துக் கொள்ள இது மிகவும் உதவியாக இருக்கும். அந்த நீர் கண்ணாடியின் அகலம் சுமார் 6 அடி அளவுக்கு அடர்த்தியாக இருந்தது. தற்போது சூரியன் மறைந்து கொண்டிருந்ததால் நீலமாக இல்லாமல் வெளிர் சிவப்பு நிறமாக தெரிந்தது. அப்போது காற்றில் வேகமாக வந்த வாள் துண்டுகளும் கூழாங்கற்களும் அந்த நீரின் கண்ணாடியில் மோதி உள்ளே நுழைந்தன. ஆனால் தண்ணீரின் சக்தியால் அவற்றால் அந்த நீர் கண்ணாடியை கடக்க முடியவில்லை. அதன் வேகம் குறைந்து தரையில் விழுந்து விட்டது. இருவரது சக்திகளையும் பார்க்கும்போது அங்கிருந்த அனைவரும் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தனர். சமரன் யாத்ராவை எதிர்த்து நிற்பான் என்று யாரும் நினைக்கவில்லை. மேலும் அவன் தற்போது மகாயோக நிலையில் இருந்த பெண்ணை எதிர்ப்பது மட்டுமின்றி அவளை தாக்கவும் முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய தாக்குதல் முயற்சிகள் எதுவும் பலிக்கவில்லை என்றாலும் அவன் உறுதியாக நின்று கொண்டிருந்தான். அவனுடைய உறுதியைக் கண்டு அனைவரும் வியப்போடு பார்த்துக் கொண்டிருந்தனர். தோல்வியுற்ற தாக்குதல்களால் சமரன் துளியும் சோர்ந்து விடவில்லை. அவன் விடாமல் முயற்சித்துக் கொண்டே இருந்தான். அடுத்தபடியாக மிகவும் ஆபத்தான தாக்குதலை செய்ய நினைத்தாள் யாத்ரா. சமரனை தன் சக்தியால் விண்ணை நோக்கி வீசி எறிந்தாள். அவன் கீழே விழுவதற்குள் தனது சாட்டையை இறுகப் பிடித்து காற்றில் வீசினாள். சாட்டை பாம்பு போன்ற வடிவத்தில் வானத்தை நோக்கி எழத் தொடங்கியது. அது நேராக சமரனை நோக்கி நகர்ந்தது. அந்த பாம்பு போன்ற சாட்டை சமரனுக்கு மிக அருகில் வந்தவுடன் சமரன் வெற்றிடக்கை நுட்பத்தை பயன்படுத்தி தனது கையை தரையை நோக்கி திருப்பினான். இந்த நுட்பத்தின் உதவியுடன் சமரன் விரைவாக தரையை நோக்கி இழுக்கப்பட்டு
பாம்பு போன்ற சவுக்கின் தாக்குதலில் இருந்து மீண்டும் தப்பித்துக் கொண்டான். தாக்குதலில் இருந்து தப்பிய சமரன் உடனடியாக தரையில் நின்றான். அதன் பிறகு சற்றும் தாமதிக்காமல் யாத்ராவை தாக்க ஆரம்பித்தான். அவன் தனது கைகளாலும் கால்களாலும் அவளை தாக்க விரும்பினான். அவன் வாளுக்கு பதிலாக கைகளையும் கால்களையும் பயன்படுத்தினால் யாத்ராவை வென்றுவிடலாம் என்று நினைத்தான். அவன் வேகமாக யாத்ராவை நெருங்கி தனது கை முட்டிகள், முழங்கைகள் மற்றும் கால்களால் யாத்ராவை தாக்க தொடங்கினான். ஆனால் அவளால் சமரனின் தாக்குதல்களை சுலபமாக தவிர்க்க முடிந்தது. சமரன் கோபத்துடன் தனது தாக்குதலின் வேகத்தை அதிகரித்தான். மேலும் தனது தாக்குதலில் அதிக சக்தியை பயன்படுத்த தொடங்கினான். அவனுடைய தாக்குதல்களில் இருந்து யாத்ரா தப்பிப்பதை பார்க்கும்போது தாக்குதல்களை முன்கூட்டியே அறிந்தது போல் இருந்தது. அவளுடைய அனுபவம் நன்றாகவே வெளிப்பட்டது. அவளால் சமரனிடமிருந்து மிக எளிதாக தப்பிக்க முடிந்தது. பின்னர் சமரன் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து யாத்ராவை தாக்க முயன்றான். ஆனால் அந்த நேரம் பார்த்து சாட்டையின் முனையில் இருந்த பாம்பு சமரனின் கால்களை பிடித்து மெதுவாக தனது பிடியை இறுக்க ஆரம்பித்தது. பாம்பின் இறுக்கமான பிடியால் தன்னால் கால்களை அசைக்க கூட முடியாமல் கால்கள் மரத்து போவதை சமரன் நன்றாக உணர்ந்தான். அவன் மிகவும் பாடுபட்டு தன் காலை அசைக்க முற்பட்டான். ஆனால் யாத்ராவின் கண்களை பார்த்தவுடனே அவள் கண்களில் தனக்கான அவமரியாதை தெரிந்தது. இதை பார்த்து அவன் மிகவும் கோபமடைந்தான். தனது கடைசி பலத்தை பயன்படுத்தி யாத்ராவை நோக்கி கையை உயர்த்தி அஷ்டசக்திகள் என்று கத்தினான். சமரனின் அலறல் அனைவரின் காதுகளையும் எட்டியது. இந்த நேரத்தில் அவனது கை முஷ்டிகள் மஞ்சள் சக்தியை கொண்டிருந்தன. பின்னர் தனது சக்திகளை ஒன்று திரட்டி யாத்ராவை நோக்கி விடுவித்தான். காற்றை கிழித்துக் கொண்டு யாத்ராவை நோக்கி நகரத் தொடங்கினான். இந்த யுக்தியை அவன் திடீரென பயன்படுத்தியதால் அவள் அதிர்ச்சியடைந்து செய்வதறியாது திகைத்து நின்றாள். சமரன் யாத்ராவின் தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொள்ளதான் நினைப்பான் என்று அனைவரும் நினைத்தனர். ஆனால் அவன் பதிலுக்கு தாக்குவான் என்பதை யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அதிலும் அவன் கால்களை பாம்புகள் இறுக்கிக் கொண்டிருக்கும் போது அவன் அதிலிருந்து விடுபடதான் போராடுவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் அவன் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டான். அதன் காரணமாக யாத்ராவின் முகத்தில் இருந்த புன்னகை திடீரென்று மறைந்து விட்டது. பின்னர் சமரனின் சக்திகள் யாத்ராவை அடையத் தொடங்கியவுடன் யாத்ரா பீதியடைந்து தனது கைகளால் தண்ணீரில் ஒரு சிறிய சுழல் காற்றை உருவாக்கி தன்னை நோக்கி வரும் சக்திகளை நோக்கி அதை விடுவித்தாள். இரு தரப்பிலிருந்தும் வந்த சக்திகளின் மோதலின் காரணமாக அங்கு ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. இதனால் அனைவரும் அச்சமடைந்தனர். ஆனால் வெடிச்சத்தத்தின் புகை குறைந்தவுடன் சமரனும் யாத்ராவும் இன்னும் சண்டையிடுவதை அனைவரும் பார்த்தனர். அவன் மற்றொரு தாக்குதலை முறியடித்த பிறகு அவள் சிரித்துக்கொண்டே, உனக்கு விடுமுறை கிடைக்க போறதுலன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள். இதை கேட்ட சமரன் அந்த பாம்பின் பிடியிலிருந்து வெளியேற முயன்றான். ஆனால் அவனது முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. பிறகு சற்று யோசித்த சமரன் தன்னை அருகில் அழைத்து பிடித்துக் கொள்வதுதான் யாத்ராவின் தந்திரம் என்பதை உணர்ந்தான். இதை நினைத்து வெட்கத்தில் தலைகுனிந்து கொண்டு மனதிற்குள் யோசிக்க ஆரம்பித்தான். தாக்குறதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சது. ஆனா அவங்களை என்னால தாக்க முடியல. ஆசிரியர் ரொம்ப வலிமையானவங்க மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலியும் கூட என்று நினைத்துக் கொண்டான். அவன் வெட்கத்தால் தலைகுனிந்து நிற்பதை பார்த்த யாத்ரா சிரித்துக்கொண்டே அவனிடம், என்ன சமரா, என்னாச்சு? போட்டி முடியற தருவாயில இருக்கு. உனக்கு இன்னும் ஒரு சுற்று மட்டும்தான் இருக்கு. ஆனா உனக்கு இப்போ தைரியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால இந்த போட்டியை இங்கேயே முடிச்சுக்கிறேன் என்றாள். சமரனின் நிலையை பார்த்த யாத்ரா அந்த சாட்டையில் இருக்கும் பாம்பை சுட்டிக்காட்ட அது மீண்டும் சமரனை கவ்விக்கொண்டு மேலே வரத் தொடங்கியது. அவன் கண்களை மூடிக்கொள்வதை பார்த்து புன்னகையுடன் பாம்பை மீண்டும் தன்னிடம் அழைத்தாள். சாட்டை மீண்டும் அவள் கைக்கு திரும்பி வந்ததும் சமரன் சத்தத்துடன் தரையில் விழுந்தான். அந்த சாட்டையின் பிடி சமரனின் கால்களில் இரத்த ஓட்டத்தை நிறுத்தியது. அதனால் எழுந்து நிற்கக்கூட முடியாமல் தரையில் பொத்தென விழுந்து விட்டான். அவன் தரையில் கிடப்பதை பார்த்த யாத்ரா இறுதியாக சமரன் மீது பரிதாபப்பட்டதாக அனைவருக்கும் தோன்றியது. ஆனால் இதன் பின்னால் அவளது மற்றொரு இரக்கமற்ற தாக்குதல் மறைக்கப்பட்டுள்ளது என்பது யாருக்கும் தெரியாது. அப்போது திடீரென்று அவள் அடர் நீல நிறத்தில் இருந்த அந்த சாட்டையில் தன் சக்தியை நிரப்ப ஆரம்பித்தாள். இருவரின் தலையின் மீதும் திடீரென மேகங்கள் சூழ ஆரம்பித்ததை அனைவரும் பார்த்தனர். லேசாக மழை பெய்யத் தொடங்கியது. அவள் தனது சக்தியை அதிகரிக்க மழை மேலும் வலுவடைந்தது. இறுதியில் மழையிலிருந்து விழுந்த நீர் திடீரென்று ஒரு பெரிய பாம்பாக மாறத் தொடங்கியது. அந்த பாம்பு மெல்ல மெல்ல பெரிதாகி 15 அடி நீளத்திற்கு பெரிதாக ஆனதும் அந்த நீர்ப்பாம்பின் சிவந்த கண்கள் திறக்கப்பட்டன. அது நேராக சமரனை தாக்கச் சென்றது. அந்த பாம்பு வேகமாக ஊர்ந்து சமரனின் கால்களை நோக்கி செல்லத் தொடங்கியது.
அதன் காரணமாக மைதானத்தில் ஈரமான அடையாளங்கள் ஏற்பட்டன. அந்த தவழும் பாம்பை பார்த்த அனைவரும் சமரனை நினைத்து கவலைப்படத் தொடங்கினார்கள். அப்போது அனைவர் மனத்திலும் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே போகடம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.